எவருடனும் கூட்டணி போக தயாராக இருந்தவர் தான் விஜய், திமுகவை தவிர. எனக்கு தெரிஞ்சு திமுக மட்டும்தான் அவர் பேச்சு நடத்தல. அதிமுகவோட எடப்பாடிக்காக ஒரு இடம் பேசினார், நீண்ட காலம் நீடிச்சது அந்த பேச்சுவார்த்தை. அது ஒரு ஸ்டேஜில் போய் உடையுதுன்னு சொன்ன பிறகு தினமலர் தொடர்ந்து எழுதுறாங்க. ஒரு நாள் தலைப்பில் போட்டோன்னே புசி ஆனந்தை விட்டு போனா போதுன்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வதந்தி, நம்பாதீங்க, நம்ம தனிச்சு தான் நிற்க போறோம். இப்போ ஒரு 10 நாளா வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு, பேச்சு ஓடிட்டு இருக்கு, ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டு அது சரியா வரலன்னு தெரிஞ்ச உடனே நாமனா மதவாத சக்திகளை எதிர்த்து நாம மதசார்பற்ற சமூக நீதி கூட்டணி தான் அமைப்போம், நம்மளுடைய அரசியல் அந்த அரசியல் தான் ரம்ஜான்ல பேசுறாரு. 10 நாள் எங்க போனீங்க? ஸோ அதையும் ரசித்தவர் தான் விஜய், அமைதியாக வேடிக்கை பார்த்தவர் தான் விஜய், அந்த பேச்சுவார்த்தையை சில தனிநபர்கள் மூலமாக நடத்தியவர் தான் விஜய். அதனால ஒரு தூய சக்தின்லாம் நம்பாதீங்க. ஒரு மாற்று அரசியல் அல்லது இன்னொரு நபர் வந்திருக்கிறாருன்னு ஒரு பார்வை பார்க்கலாமே தவிர அப்படியே புரட்டி போட வந்துட்டாரெல்லாம் யாரையும் நம்பாதீங்க. நான் தொடர்ந்து அரசியல்வாதிகளையே முழுசா நம்பாதீங்க. பட் உங்களுடைய பார்வையில் அவருடைய கிராஃப் அப்படின்றது இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு சார்? ஏன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் கடந்தும் கூட ஏதாவது ஒரு சம்பவம்ன்றது இப்போ கூட வந்து இந்த தஞ்சாவூர்ல அந்த ஆக்சிடெண்ட்டில் சிக்கின அந்த மாணவர் வந்து உயிரிழந்தார் அப்படின்ற அந்த செய்தி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது அது போர்ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லை அது நிஜமாவே நடந்து போர்ட்ரேட் பண்றாங்கன்னா அந்த பையன் இறந்தது நிஜமா? இல்ல அது உண்மைதான் சார், நான் அப்படி கேட்கல. அந்த பையன் இறந்ததுக்கு விஜய்க்கு தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு இல்ல. ஆனா தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. அன்னைக்கே கண்டிச்சாருன்னு சொன்னாங்க, பின்னாடி வராதிங்கன்னு. அப்படி வந்தவங்களை நீங்க என்ன பண்ணீங்க? இவன் ஆஸ்பத்திரியில படுத்துட்டான், இன்னும் 2-3 பேர் காயம்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு 10 பேர் வந்திருப்பான்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்சியை விட்டு நீக்கிறேன்னு அறிவிச்சாரா? ஒரு பயம், ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும்ல. நான் சொல்லுவேன், நீ வந்துகிட்டே இருந்தா சரி. 19 நாளா உயிருக்கு போராடினானே, போய் ஒரு பார்வை பார்த்தாரா? வளைகாப்புக்கு ஓடுறீங்கல்ல, அதுவும் போக வேண்டிய நிகழ்ச்சி தான், வாழ்த்த வேண்டிய நிகழ்ச்சி தான். அதுக்கு போன மனசு, அதுக்கு இருந்த நேரம், தஞ்சாவூருக்கு இந்த பையன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத போய் பார்க்கணும்னு ஒண்ணு தோணலையா? பண உதவி செஞ்சிருக்கலாம், மாவட்ட செயலரை விட்டு அனுப்பியிருக்கலாம், நமக்கு தெரியாது. உங்களுக்காக உயிரை விட்டான்ல அந்த முட்டாள் மறைஞ்சிட்டான். நமக்கு அதுக்கு மேல திட்ட வார்த்தை வரமாட்டேது. முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணி தன் உயிரையே இழந்தான்ல, உங்களுக்காக தானே இழந்தான், உங்களை பார்க்கணும் தானே. அப்ப இவரு போய் ஒரு பார்வை பார்க்கணும், அதானே சார் ஆறுதல்ங்கிறது. சத்தமெல்லாம் போயிட்டு வாங்க, அதுக்காக பஸ்ஸை தூக்கிட்டு போகிறது, ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனால் ஊருக்கே தெரியுது. ஏன் காரில் சத்தமெல்லாம் 5-6 மணி நேரம் போனால் தஞ்சாவூர் போயிட்டு வந்துடலாம், அது கூட செய்யணும்னு மனசு வரல. இந்த பார்வை பார்த்து விஜயை கொஞ்சம் ஒரு கருத்தை சொல்லி விமர்சிக்கலாமே தவிர எல்லாத்துக்குமே அவர் தானே அப்படி முடிச்சு போடணும் அவசியம் இல்லை. இந்த கிராஃபி ஏறிச்சா இறங்குச்சா நீங்க அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி வரல. ஆனால் ஒரு பொது பார்வை பார்த்தா விஜய் மீதான விமர்சனங்கள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் பொது வெளியில நடந்துகிட்ட விஷயம், அவருடைய குடும்ப விவகாரம், அந்த குடும்ப விவகாரத்தை இவர் பார்த்த விதம், பார்த்து இவர் வெளியிட்ட கருத்துக்கள், இது முகம் சுளிக்க வச்சுச்சுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இது நிச்சயமா தமிழ்நாட்டு பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த கடந்த 3-4 வார செயல்பாடுகளை கண்ணு முன்னாடி நிறுத்தி எடை போட்டு தான் பார்க்கணும். விஜய் மட்டுமல்ல, எவர் ஒருவரையும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகளுடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய ஒரு மெகா கூட்டணி, இந்த பக்கம் அதிமுகவில் நாங்கள் காலையில் பேச ஆரம்பித்தோம், மத்தியானம் வந்து முடிச்சிட்டோம், எங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை, பலம் இல்லாமல் இருக்கிறது, பொருந்தாத கூட்டணியாக இருக்கிறது திமுக கூட்டணி. மாறி மாறி அவங்க பேசலாம், நம்ம பொது பார்வை தான் பார்க்க முடியும். ஏதோ காலையில் பேசி சாயங்காலமாக கழுத்து போட்டாங்க. அப்போ டெல்லியில் நடந்தது என்ன? ஆன்மீக சுற்றுலாவா இல்லை அந்த முக்கியமான சுற்றுலா தலங்களை போய் பார்த்ததா? பட் போய் ஆமா சுமூகமா முடிச்சது பெரிய சாதனை சார், அதை நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக நான் காலையில தான் ஆரம்பிச்சோம் மதியானம் கையெழுத்து போட்டோங்கிறதெல்லாம் காதுல பூ சுத்துற வேலை. அப்படியே அவங்க நேரடியாக அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க.